அனைத்து தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுக்கு என் அன்பார்ந்த காலை வணக்கம். நான் உங்கள் பெரியண்ணன் தேவேந்திரன். இன்று இந்த காணொளி எதற்காக அப்படின்னா, தமிழ் சினிமா துறையில் திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கவிதைகளாக இருந்தாலும் சரி, ஒரு வசனங்களாக இருந்தாலும் சரி, அழகாகவும் அதனுடைய மென்மையாகவும் கையாளக்கூடிய ஒரு மாமனிதனை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அந்த ஒரு மாமனிதன் யார் என்று பார்த்தால், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு மார் செல்வராஜ் அவர்களை பற்றி தான் இந்த ஒரு முழுமையான காணொலியில் பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படம் வருகின்றது சொன்னால் அதனை ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். அப்படின்னா நல்ல விதமாகவும் பேசுவாங்க, ஒரு கெட்ட விதமாகவும் பேசுவாங்க. ஆனால் நம்மளுடைய அண்ணன் மாரி செல்வராஜ் எடுத்திருக்கக்கூடிய 5 திரைப்படங்களும் ஒரு எந்த ஒரு கெட்ட விதமாக பேசாமோ மக்களும் சரி, இளைஞர்களும் சரி, ஒரு அனைத்து பேசு பொருளாக மாறி அதனுடைய 5 திரைப்படங்களும் அதனுடைய படைப்புகளும் அதனுடைய காட்சிகளும் அதை பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்த்து ஒரு அழுது அத்தனை அந்த திரைப்படத்திலும் என்னுடைய பிறப்பிலிருந்து இப்போ வளர்ந்திருக்கக்கூடிய வயது வரைக்கும் அந்த கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே அந்த படத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையும் அந்த படத்தை குறிக்கிறது என்று பதிவிடுகிறேன். அனைத்து மனிதனுடைய வாழ்க்கையையும் அந்த அண்ணன் எடுத்துக்கக்கூடிய 5 திரைப்படமும் அவருடைய வாழ்க்கையை குறிக்கும். அப்படி ஒரு படைப்பு காட்சி எடுத்து வைத்திருக்கிறார். அவர்களுடைய நம் சமுதாய உறவுகளும் சரி, இளைஞர்களும் சரி, தமிழ்குடி சமூக மக்களும் சரி, அவர்கள் இனிமேல் எடுக்கக்கூடிய திரைப்படங்களாகவும் அனைத்து மக்களும் சேர்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய இன்னும் பெரிய பெரிய விருதுக்கு போக வேண்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று அனைத்து மக்களும் அவர்களுக்கு ஒரு தூணுக்கு தூணாக, தோழனுக்கு தோழனாக ஒரு தம்பி மாதிரி நிற்போம். இந்த இடத்துல நான் என்னுடைய மீடியா சார்பிலும் இந்த நேரடி காணொலியாக நான் கூறுகிறேன். இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, அண்ணன் மாரி செல்வராஜிற்கு என்னுடைய இந்த நேரடி காணொலியாக நான் கூறுகிறேன், தயவு செய்து அனைத்து தேவேந்திர சமுதாய மக்களும் சரி, ஒரு இளைஞர்களும் சரி, ஏன்னா அண்ணனிடம் ஒரு கோரிக்கை வைக்கணும். ஒரு நம்ம சமூகத்துல இருந்தாலும் அனைத்து திரைப்படங்களிலும் ஐயா தியாகி, சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரனாரின் ஒரு உருவப்படத்தை காட்டுகிறார். அது போன்ற ஒரு களப்போராளி, ஒரு சமநீதி போராளிகளை ஐயா இப்போ எடுத்துக்கூடிய பைசன் திரைப்படத்திலும் ஐயா பசுபதி பாண்டியன் அவர்களை ஒரு வாழ்வியலையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையையும் ஒரு வரலாறுகளையும் காட்டினார். இது போன்ற களப்போராளிகளையும் ஒரு தேசிய தலைவர்களையும் நம்ம சமூகத்தில் வாழ்ந்த தியாகிகளையும் ஒரு திரைப்படத்தில் காட்டுவது எத்தனையோ இளைஞர்கள் காத்து கொண்டிருந்தனர். நம்ம சமூகத்திலும் இப்படி ஒரு திரைப்படம் எடுத்துக்க மாட்டார்களா, நம்ம சமூக தலைவர்களையும் இப்படி காட்டிட மாட்டார்களா என்று என்னை போன்ற இளைஞர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அண்ணன் மாரி செல்வராஜன் தமிழ் சினிமா துறையில் வந்திருந்தார். அழகாகவும் அந்த காட்சிகளை எல்லாம் காட்டினார். மிகவும் அந்த இடத்தில் சந்தோஷமாக இருந்தது. இப்போதான் நம்ம அந்த ஒரு சொல்லுவாங்களா டைலாக், இப்போதானே நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு, அது மாதிரி இப்போதானே நம்ம ஒவ்வொரு தேசிய தலைவராக இருந்தாலும் சரி, களப்பாயிலாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு திரைப்படத்தில் காட்டி வருகின்றனர். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இதே போன்ற திரைப்படத்தில் எடுக்க வேண்டும். அனைத்து சமூக நீதி போராளிகளுக்கும் சரி, ஒரு களப்போராளிகளும் சரி, தேவேந்திர சமுதாயத்தில் ஒரு உயிர்நீத்த தலைவர்களுக்கும் நீங்கள் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று என்னுடைய வாயின் காணொலியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா செப்டம்பர் 11 ஐயாவுடைய குருபூஜை வருகிறது. அதற்கும் நீங்கள் வீர வணக்கம் செலுத்த வேண்டும். மற்றும் ஐயா ஜனவரி 10 அதற்கும் தமிழ் தேசியத்தின் முதன்மை போராளி ஐயா சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய அந்த வீர வணக்கத்தை நீங்க செலுத்த வர வேண்டும் என்று இது என்னுடைய மீடியா சார்பாகவும் இந்த நேரடி காணொலி மூலியமாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும். ஏன்னா அனைத்து சமூக தலைவர்களும் சரி, மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்களும் ஒரு நடிகர்களும் அந்த இடத்துல மரியாதை செலுத்திட்டு ஒரு ஐயா வணங்கிட்டு போறாங்க. அதே மாதிரிதான் மற்ற சமூகத்துல எப்படி இருக்கார்களோ நம்ம சமூகத்திலும் நம் ஐயாவுக்கு தின வணக்கம் செலுத்திவிட்டு தெய்வத்தை வணங்கிவிட்டு போக வேண்டும் என்று ஐயா அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களை நான் இந்த காணொலி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வர வேண்டும். அனைத்து சமுதாய தலைவர்களும் சரி, தேசிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தேசிய திரைப்படத்தில் காட்டாமல் நேரில் வீர வணக்கம் செலுத்திவிட்டு தெய்வத்தை வணங்கிவிட்டு போக வேண்டும் என்று கேட்கிறேன். ஏன்னா இது போன்ற அனைத்து திரைப்படங்களும் ஒரு சிறப்பாக எடுத்து நம் தேவேந்திர சமூகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் யாராலையும் வீழ்த்தப்படக்கூடாது. எவராலையும் எத்தனை ஒரு தோல்வியை கண்டாலும் அடுத்தடுத்து வெற்றிக்கு தள்ளி போக வேண்டும். 1000 தோல்விகள் அடைந்தாலும் அந்த ஒரு வெற்றிக்கான பாதை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று இந்த காணொளியில் நான்
எந்த ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, அனைத்து இளைஞர்களுமே இதை முயற்சி செய்து அவர்களுடைய வெற்றி பாதைக்கு கொண்டு போக வேண்டும். இந்த சமுதாயத்தை மென்மேலும் வளர்ச்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வெற்றிகரமாக அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.